ஹாய் ஷார்ட் வீடியோவில் போட்ட தானுங்க இது ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸுங்க. பட்டர்ஃப்ளைஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளைங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கம் ஒரே மாதிரி கலர்ஸில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. இவங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஃபார்மாக இருக்குங்க. எல்லாமே வச்சுருக்காங்க அவங்கள. ஆனால் வந்து எல்லாமே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து தீந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படியே வந்து எல்லாமே ஹோல்சேல் அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஹோல்சேல் ரேட் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம பிங்கா இருக்கு இல்லைங்க, அந்த பிங்கா செடி வந்து இப்போ வந்து ஹேங்கிங்ஸில் வந்துருச்சு. பார்க்கும்போது அது தொங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பிளான்ட்ஸுங்க. நிறைய பேர் வந்து வீடு கட்டினாங்கன்னா அப்படியே வந்து எடுத்து வளர்த்துறதில்ல. சின்னதுலேருந்து வளர்த்துறதில்ல. எடுத்தோடனே பெருசாகவே கொண்டு போய் அப்படியே வச்சிடுறாங்க. அப்படியே கார்டன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ட்ரெண்டாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து சின்ன வாங்கி தான் நான் வளர்த்தி இவ்வளோ தூரம் நான் பெருசு பண்ணேன். ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா பெருசாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சின்னதாகவும் இருக்குது. நம்ம ரீட்டெயிலாகவும் கொடுக்குறாங்க பார்க்குறக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லா நர்சரிலையுங்க கேரளாவில் பெரிய செடிகளாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங் முன்னாடியே எல்லாமே வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஹவுஸ் வார்மிங் பண்ணுவாங்க. அவங்களோட மெத்தடு வேறேங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோன்னா சின்னதாக வாங்கி வளர்த்துவோம். ஆனால் அவங்க வந்து இப்போ எல்லாம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நல்லா பெரிய செடியாக முன்னாடி எல்லா பக்கமும் அப்படியே மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. அது ஒரு ரேட்டாக அது வந்து சேல் ஆகிட்டே இருக்குதுங்க பார்க்குறக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. நம்ம கஷ்டம் இல்லை. அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாயிரும். நம்ம சின்னதுலேருந்து வளர்த்தும்போது அது எப்படி இருந்தாலும் ஒரு 6, 7, 8 மாதம் கொஞ்சம் வளர்றதுக்கு ஆயிரும். நானெல்லாம் வந்து 2 இயர்ஸ் வளர்த்துனேனுங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த செடிகள்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. 3000 அந்த மாதிரி தான் எல்லாமே. அது ஏன்னா அது ரொம்ப பெரிய செடியாக இருக்கிறனால அதுக்கான ரேட்டுகள் வந்து இருக்குதுங்க. நான் சின்னதுலேருந்தே வளர்த்துறது வேறு. இது அப்படியே வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே. அந்த ஃபார்மில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இலைகள் எல்லாம் வந்து நிறையா பார்க்குறக்கு கிடச்சிது. அங்கே நான் 2, 3 பக்கம் பார்த்தேன். நான் அந்த வீடியோஸ் போடுறேனுங்க நான். இதெல்லாம் ஹேங்கிங்கில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டில் தொங்கும்போது சூப்பராக இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் நான் 2, 3 பக்கம் எடுத்தனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன் வீடியோஸு. இதே கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய நர்சரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஃபார்ம் இருக்கும்போது நம்ம என்ன எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னே தெரியல. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க பார்க்கும்போது இலைகள். அங்கே ரொம்ப இதுக்குள்ளே போன உடனே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எங்கேயோ நம்ம காட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது. இதெல்லாம் இப்போ நியூ வெரைட்டிஸுங்க இதெல்லாம். இதுலேயும் கூட நான் ஒன்று வாங்கினேன். நான் வீடியோஸில் காமிக்கிறேன். இன்னும் வந்து அது ஃப்ளவர் வரலைங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இலைகள் சைடு இதெல்லாம் நான் காமிக்கிறது. ஃப்ளவர் சைடும் நான் காமிக்கல. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எல்லாமே வாங்குகிறாங்க. இப்போது ஃப்ளவர் பிடிச்சவங்க ஃப்ளவர் வாங்குகிறாங்க. இது பிடிச்சவங்க இப்படி வாங்குகிறாங்க. ரொம்ப லாங்காக போயிட்டே இருந்துச்சுங்க. இப்போ காமிக்கிறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். இதே நான் டைம் எடுத்துட்டேன் ரொம்ப. ஏன்னா நான் எல்லாமே காமிக்கணுன்ட்டு நான் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு கொஞ்சம் வீடியோஸு. ஹேங்கிங் பிளான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துங்க. நம்ம விங்காவோட தான் எல்லாமே விங்கா தானுங்க ஃபுல்லாகவே அவங்க வச்சுருக்காங்க. இப்போ விங்கா வந்து ஹேங்கிங் பிளான்ஸில் வந்துருச்சு நிறையா. நானும் அங்கேருந்து 2 வாங்கிட்டு வந்தேன். நம்ம நிலத்தில் வச்சுருப்போம். இப்போ வந்து ஹேங்கிங்காக வந்திருக்குங்க. அந்த கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஒரே மாதிரி நம்ம இப்போ வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க.
இதெல்லாம் போன்சாய் தான். நான் போன்சாயோட வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேனுங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து வேறு பக்கம். இதெல்லாம் இன்டோர் தானுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க போனால் பெரிய பெரிய செடியாகவே தானுங்க இப்போ எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வாங்குறவங்க எல்லாம் வந்து இப்படி தான் வாங்குறாங்களாமா. அதனால் அவங்க வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க. சின்ன செடி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இருக்குங்க, இல்லாமல் இல்லை. மோஸ்ட்லி அவங்க வாங்குறனால இப்போ நர்சரிக்காரங்க, ஹோட்டல்ஸ்காரங்க இது மாதிரி ஹவுஸ் வார்மிங்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி இப்படியே கொண்டு போய் வைக்கிறனால அவங்க வந்து பெரிய பெருசாக அவங்க ஃபார்மில் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய செடியாக பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம இது வந்து ரொம்ப ஈஸி தானுங்க. இது கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிட்டோன்னா பார்த்த உடனேயே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சின்னதுலேருந்து வளர்த்தி அது லேட் ஆகும் பார்க்குறக்கு. இது வந்து அப்போத்துக்கு அப்போவே பார்த்துக்கலாம். அட்டெனியம் நிறையா இருந்துச்சுங்க. ஆனால் ஃப்ளவர்ஸ் தான் இல்லை. அட்டெனியம் நிறைய கலெக்ஷன்ஸுங்க. ஓவர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸு வரலைங்க. இனிமேல் தான் ஃப்ளவர்ஸு வரல. இனிமேல் தான் வரும்னு சொன்னாங்க. நல்லா எடுத்து சொன்னாங்க. எந்தெந்த செடி எப்படி எப்படி வளரும் என்ன ஏதுன்னு சொல்லி நல்லா அட்டென்ஷன் பண்ணி சொன்னாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யாராச்சும் உங்களுக்கு தேவைன்னா இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னாலும் போய் வாங்கிக்கலாம். நம்ம வந்து கடைகளுக்கு வேணும்னாலும் போய் வாங்கிக்கலாம். அதனால தான் நான் இவ்வளோ லாங்காக வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா இது தானுங்க விங்கா. ரொம்ப இப்போலாம் வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸில் வந்துடுச்சு. யாராச்சுக்கு தேவைன்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி தானுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் வீடியோஸ் பார்ப்பாங்க, கடையில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அதனால தான் இவ்வளோ லாங்காக எடுத்தேன். அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா அங்கே வந்து ஹோல்சேலில் ரொம்ப ரேட் வந்து அங்கே கம்மியாக கொடுக்குறாங்க பெருசு பெருசாக. அதனால தான் நான் வந்து இந்த கொஞ்சம் லாங்காக வீடியோ பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே செடி தானுங்க. ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்கும்போது முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது க்யூட்டாக இருந்துச்சு. மனசே இல்லைங்க, வெளியே வரக்கே மனசு வர மாட்டேங்குது. பார்க்க பார்க்க அழகாக இருக்குது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் கம்மி தான். விங்காவில் ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே ஹேங்கிங்கில் தொங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முன்னாடி அப்படியே கொண்டு போய் வச்சிடலாங்க, அவ்வளோதான். ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போது வந்து பெரிய செடி கொண்டு போய் வச்சுட்டா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரித்தா போதும். அப்படி ஆகிப்போச்சுங்க. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்க எல்லாம். சின்னது வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி பெரிய செடி வாங்கி அப்படியே வச்சிட்றது தான் இப்போ எல்லாமே வந்து ஃபேஷனாக போச்சுங்க. எடுத்தோடனே அழகு பார்த்துட்றாங்க. சில பேர் வந்து சின்னதுலேருந்தே வளர்த்தி அப்படி அழகு பார்க்குறாங்க. சில பேர் வந்து எடுத்தோடனே எல்லாமே அவங்க எங்கேயே செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஹவுஸ் வார்மிங் டைம் வந்து அவங்க வரும்போது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி பண்ணி ஹவுஸ் வார்மிங் பண்ணுறாங்க. இதாங்க அவங்க அட்ரெஸ்ஸு. வேணும்னா வாங்கிக்கிங்க. தேங்க்யூ, பாய்.